அவனோடு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு. நிறுவனர் என்ற முறையில் சீட்டு யாருக்கு என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் என்னிடம் தான் இருக்கிறது, நான் தான் முடிவு செய்வேன்னு சொல்லிட்டார். இப்போது பேட்டில் லைன்ஸ் ஆர் ட்ரான்னு சொல்லுவாங்கல்ல, ஐயா கோடு கிழிச்சிட்டார் இவ்வளோதான்ட்டு, இதை மீறி நான் தான் வேட்பாளர்னு சொன்னால் ஃபார்ம் பியில் யார் கையெழுத்து போடுறதுன்ற பஞ்சாயத்து வரும். நிச்சயமாக நிறுவனர் என்ற முறையில் அவருக்கு இதில் ஹோல்டர் இருக்கும். ஃபார்ம் பியில் அது அந்த கண்ட்ரோலை விட்டுருக்க மாட்டார் அவர். ஃபார்ம் பியில் அவர் கையெழுத்து போடணும். ஃபார்ம் பியில் கையெழுத்து போடலன்னா சின்னம் இல்லை, கட்சி பேரை பயன்படுத்த முடியாது. இது எங்கே போய் முடியுதுன்றதை பார்ப்போம். தந்தையை பற்றி நன்றாக தெரிந்தும் திரு அன்புமணி அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார் என்பது உள்ளபடியே புரியவில்லை. 2 பேரும் எடுமிக்கிட்ட தான் பேசுகிறாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. வந்தால் ஒன்றா வாங்கன்ட்டாங்க. அன்புமணிட்டு போய் அப்பா கூட்டு வந்துட்டாங்க. ஐயா பேசவே இல்லை. ஐயா ஒரு குருமூர்த்திக்கிட்ட சொன்னதோடு சரி, ஐயா பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்கலை. அண்டு டேர்ட்டியாக போகுது இந்த ஃபைட்டு, புரியுதா? பிளவு அதுன்றதெல்லாம் தாண்டி எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. 86 வயசாகிடுச்சு அவருக்கு, 60வது திருமண நாள்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார்ல. ஆமாம், மனசுக்குள்ளே வேதனை இருக்குல்ல. எந்த அளவுக்கு வேதனை இருந்துச்சுன்னா, என் பையன் மூஞ்சியே நான் பார்க்கக்கூடாது, அன்புமணி இருக்கிற போஸ்டர்லாம் தைலப்புற தோட்டத்தில் கிழிங்கன்னு சொல்லியிருப்பார்.